அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில தேர்டேமுக்குரிய 3ஆம் தவணைக்குரிய மாதிரி பரீட்சை வினாக்களைத்தான் பார்க்க இருக்கிறோம். இதுல நீங்கள் பகுதி 1க்குரிய வினாக்களை உங்களுடைய பயிற்சி கோப்பியில எழுதி செய்து பாருங்க. முதலாவது நாங்க பகுதி 1 வினாக்களை பார்க்கலாம். அலகு 1 மற்றும் 2க்குரிய வினாக்களை இன்று நாங்க ரிவிஷனா பார்ப்போம். அலகு 1, 2 நீங்க ஏற்கனவே முதலாம் தவணையில பார்த்த விடயங்கள். நீங்க அதை சில சமயம் மறந்திருக்க கூடும். இப்ப நாங்கள் அதை பார்ப்போம். எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது வினா. உணவு தொடர்பின் உணவு தொடர்பின் ஆரம்ப அங்கியாக அமைவது. உணவு தொடர்பின் ஆரம்ப அங்கியாக அமைவது. முதலாவது விடை மாடு. இரண்டாவது விடை பூச்சி. மூன்றாவது விடை புல். நான்காவது பூனை. முதலாவது வினா. இரண்டாவது வளர்ச்சியை காட்டக்கூடியது. வளர்ச்சியை காட்டக்கூடியது. முதலாவது விடை பேசை. இரண்டாவது மரம். மூன்றாவது பலூன். நான்காவது பென்சில். பென்சில். தாவரங்களில் நடைபெறும்
உணவு உற்பத்தி உணவு உற்பத்தி செயல்முறை. உணவு உற்பத்தி செயல்முறை. உணவு உற்பத்தி செயல்முறை. முதலாவது விடை ஒளி தொகுப்பு. ஒளி தொகுப்பு. இரண்டாவது விடை சுவாசம். இரண்டாவது விடை சுவாசம். மூன்றாவது வளர்ச்சி. மூன்றாவது வளர்ச்சி. நான்காவது அசை. நான்காவது அசை. இப்பொழுது நாங்கள் இந்த வினாக்களுக்குரிய விடைகளை பார்ப்போம். முதலாவது உணவு தொடர்பினுடைய ஆரம்ப அங்கியாக அமைவது. அப்போ ஒரு உணவு தொடரை நாங்க எடுத்தோம்னா அதுல முதலாவதாக இருப்பது அதுதான் ஆரம்ப அங்கி என்று சொல்லுவோம். அந்த முதலாவது அங்கியாக எப்போதும் இருக்கக்கூடியது ஒரு தாவரமாக இருக்கும் என்று நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சரி, ஒரு தாவரத்தில இருந்துதான் ஏனைய விலங்குகள் வரும் உணவை எடுத்துக்கொள்றது. சரியா? அப்ப முதலாவது அங்கி என்று நாங்க சொல்றது ஒரு புற்தாவரம். புல் அல்லது ஏதாவது ஒரு தாவரமாக இருக்கலாம். புல் அல்லது ஏதாவது ஒரு தாவரம். சரி, அப்ப அதற்கு பொருத்தமான விடை ஆரம்ப அங்கி புல்லுன்னு சொல்லும். புல், புட்கள், மரங்கள், தாவரம் எதுவா இருந்தாலும் சரி. சரி, இரண்டாவது வினாவில வளர்ச்சியை காட்டக்கூடியது. இப்ப நாங்க வளர்ச்சியை காட்டுறதுண்டா முதலாவது அலகுல படிச்சிருக்கிறோம். சில பொருட்கள் வளரும், சிலது வளராது. அதாவது உயிருள்ளவை வளர்ச்சியை காட்டும், உயிர் இல்லாதது வளராது என்று ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதுல பாருங்க, மேசை. மேசை எங்கேயாவது சின்னதுல இருந்து பெருசா வளர்ந்துருக்கிறதா? இல்லை. ஆனா மரம் ஒரு சிறிய விதையை போட்டு அதுல இருந்து வளர்ச்சியை காட்டும். பலூன் வளருதா? இல்லை. அதே மாதிரி பென்சில் வளருமா? இல்லை. அப்ப இதுல பொருத்தமானது வளர்ச்சியை காட்டக்கூடியது இது மரம் வளரும். அல்லது மரத்துக்கு பதிலாக ஏதாவது ஒரு உயிருள்ள பொருள் இதுல இருந்திருந்தா அது வளரும். இப்ப அது பறவைகளாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம். அவை வளரக்கூடியவை. ஆகவே அவை வளர்ச்சியை காட்டும் என்று சொல்லும். மூன்றாவது தாவரங்களில் நடைபெறும் உணவு உற்பத்தி செயல்முறை. தாவரங்கள்ல உணவு உற்பத்தி செயல்முறைக்கு ஒரு விசேட பெயர் இருக்கு. சரியா? இப்ப தாவரங்கள்ல உணவு உற்பத்தி செயல்முறைக்கு மிக அவசியமானது எது? சூரியன். சூரியன் ஒளி இருக்கும் போதுதான் உணவு தயாரிக்கப்படும். ஒளி இருக்கைக்கு நடைபெறதுனால அதை நாங்க ஒளி தொகுப்பு என்று சொல்லுவோம். உணவு உற்பத்தி அல்லது உணவு தொகுக்கப்படுதல், அதுக்கு பெயர் ஒளி தொகுப்பு. இப்ப சுவாசம் தாவரங்கள்லையும் நடக்கலாம், விலங்குகள்லையும் நடக்கலாம். வளர்ச்சி தாவரமும் வளரலாம், விலங்குகளும் வளரலாம். அசைவு தாவரங்கள்லையும் இருக்கலாம் அல்லது விலங்குகள்லையும் இருக்கலாம். ஆனா ஒளி தொகுப்பை விலங்குகள் செய்ய முடியாது. இப்ப தாவரங்கள்ல செய்யற அந்த செயல்முறைக்கு பெயர் ஒளி தொகுப்பு.
ஒளி தொகுப்பு வந்து சொல்லும். சரியா? அப்ப இந்த கேள்விகளுக்குரிய பொருத்தமான விடைகளை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க பிள்ளையா போட்டிருந்தா சரியான விடைக்கு வேற கோடு போட்டுக்கொள்ளுங்க. அடுத்ததாக நாங்கள் படங்களின் ஊடாக வரக்கூடிய சில கேள்விகளை பார்ப்போம். அலகு 1, 2ல படத்துல உங்களுக்கு வரக்கூடிய சில வினாக்கள். சரியா? அப்ப அதுல நீங்க படங்களை கீற வேண்டியது இல்லை. நீங்க அதுக்குரிய சரியான ஆன்சரை நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, அப்ப இதுல முதலாவது வினாவை பாரு. முதலாவது வினாவுக்குரிய பொருத்தமான விடைய நீங்க நோட் பண்ணி வைங்க. விளங்கப்படுத்தீங்க. பிறகு உங்களுக்கு சரி என்றா சரி போட்டுக்கொள்ளலாம், அல்லது பிழை என்றா சரியான விடையை நீங்க போட்டுக்கொள்ளலாம். அப்ப மிக பொருத்தமான விடையின் கீழே போட சொல்லி இருக்குது. இதுல உங்களுக்கு சில படங்களின் ஊடாக வினாக்கள் கேட்கப்படும். இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஏ குறித்து நிற்கும் உயிர் செயல் முறை. இப்ப ஏ என்றது பாருங்க, ஒரு தாவரம் சின்னதா இதுல இருக்குது. அதே தாவரம் ஏ என்ற செயல்முறை நடக்கக்குள்ள இப்படி மாறும். அப்ப அந்த ஏ என்றது என்ன நடக்கிற செயல்முறைன்னு கேட்கிறது. 1 சுவாசம், 2 வளர்ச்சி, 3 இனப்பெருக்கம், 4 அசைவு. இந்த 4லையும் எது நடந்தா தாவரம் இவ்வாறு மாறும்? அதுக்குரிய சரியான விடைய போட சொல்லி. அப்ப நீங்க சில பேருக்கு விளங்கி இருக்கும். தாவரம் முதல்ல சின்னதா இருக்கு, பிறகு பெரிய தாவரமாக வளர்ந்திருக்கிறது. ஆகவே இது வளர்ச்சியை குறிக்குது. சரியா? இப்ப இது தாவரத்தினுடைய வளர்ச்சி. அப்ப முதலாவதுக்கு பொருத்தமான ஆன்சர் 2வது நீங்க போடுவீங்க. முதலாவதுக்கு சரியான விடை வளர்ச்சி. அதே போல 2வது வினாவை பாரு. 2வது வினாவில் இவ்வுருவில் காட்டப்பட்டுள்ள அங்கி கூட்டம் எது? அப்ப 2வது உங்களுக்கு ஒரு படம் தரப்பட்டிருக்கு, ஒரு பாக்ஸ்ல படம் இருக்கு. அப்ப இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இத நாங்க அமீபான்னு சொல்லுவோம். சரியா? இப்படி வெளியில கால்கள் மாதிரி 4-5 நீட்டங்கள் இருந்தா இதுக்கு பேர் அமீபா. இப்ப நாங்க அமீபா வந்து எதை சொல்றோம்? நாங்க அமீபான்றது ஒரு நுண்ணங்கி. அப்ப அந்த நுண்ணங்கி தான் இந்த படம். இதுல தரப்பட்டுள்ள அங்கின கூட்டம். 1 பாருங்க தாவரம், 2வது விலங்கு, 3வது நுண்ணங்கி, 4வது மேற்கூறிய யாவும் சரியட்டா. இந்த 3மே சரியா? அப்ப இதுல மிக பொருத்தமாயது இருக்கும். எங்களுக்கு நுண்ணங்கி என்று சொல்றதுதான் மிகவும் பொருத்தமானது. ஆகவே இது அமீபாண்டா அது ஒரு நுண்ணங்கி. இப்ப நாங்க இப்படித்தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆன்சரை சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். இதே மாதிரி 3வது வினாவை பாரு. ஒளி தொகுப்பிற்கு அவசியமான காரணி அல்லாதது எது? அப்ப ஒளி தொகுப்புன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். தாவரத்துல உணவு உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு செயல்முறை. அப்ப அதுக்கு என்ன அவசியம்
என்று சொல்லி நாங்க ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். சூரிய ஒளி இருந்தால்தான் கட்டாயம் அது நடக்கும். அதே மாதிரி நீர் வேணும் தாவரத்துக்கு, தாவரம் வளர்ச்சி அடைறதுக்கு, உணவு தூங்குறதுக்கு நீர் கட்டாயம் தேவை. அதே மாதிரி பச்சையான தாவரங்கள்ல தான் நடக்கும். சரியா? அடுத்ததாக கார்பன் ஈரோக்சைடு வாயு அவசியமானது. அதை உள்ளெடுத்துத்தான் ஒக்சிஜனை வெளியே விட போகுது தாவரம். அப்ப எங்களுக்கு அவசியமான காரணி என்று தெரிஞ்சிருந்தால்தான் எது தேவையில்லை என்றது தெரியும். ஏன் எது தேவையில்லை என்று நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இதுல அவர்கள் கேட்டிருக்கிற கேள்வியில அவசியமான காரணி அல்லாதது என்றுதான் இருக்கு. அப்ப நாங்க ஒரு கேள்விய முழுவதுமாக வாசிச்சாத்தான் அதுக்குரிய பொருத்தமான விடையை தெரிவு செய்யலாம். சரி, அப்ப ஒளித்தொகுப்பிற்கு அவசியமான காரணி என்று மட்டும் வாசிக்கிறது இல்ல, சூரிய ஒளிய போட்டுட்டு போயிடும். ஏன்னா அது கட்டாயம் தேவை. ஆனா அவசியமான காரணி அல்லாதது எது என்று வாசிக்கிற பிள்ளைதான் தெரியும் எது தேவை இல்லை என்று கேட்டிருக்கு. இப்ப தரப்பட்ட விடைகளை பாருங்க. முதலாவது ஒட்சிசன். அப்ப ஒட்சிசன் வாயு உங்களுக்கு ஒளித்தொகுப்பு நடைபெற்று முடிந்த பிறகுதான் அது தாவரத்தால வெளியேற்றப்படும். நல்லா ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். ஒட்சிசன் வாயு ஒளித்தொகுப்பு நடைபெற்ற பின்பு தாவரங்கள்ல இருந்து இந்த சூழலுக்கு விடுவிக்கப்படும். ஆனா அவர்கள் கேட்டது ஒளித்தொகுப்பிற்கு என்ன நடக்கிறது, நடந்து முடிஞ்ச பிறகு என்று இல்லை. அப்ப நடக்கிறதுக்கு என்ன தேவை ஒளித்தொகுப்பிற்கு? அப்ப ஒட்சிசன் வராது, நீர் கட்டாயம் இருக்க வேணும் தாவரத்துக்கு. அதே மாதிரி பச்சையம். பச்சையம் என்றது ஒரு நிறப்பொருள். அது தாவரங்கள்ல தான் இருக்கும். ஏன் தாவரங்கள்ல இலை பச்சையாக இருக்கிறது? அதுல இந்த பச்சையம் என்ற ஒரு கலர் இருக்கு. விலங்குகள் பச்சை பச்சையா இருக்குதா? இல்லை. விலங்குகள்கிட்ட அந்த பச்சையம் இல்லாததுனாலதான் விலங்குகளால ஒளித்தொகுப்பை செய்ய முடியல. அப்ப பச்சையம் கட்டாயம் இருக்கிற இடத்துலதான் என்ன நடக்கும்? ஒளித்தொகுப்பு நடக்கும். அப்ப பச்சையம் கட்டாயம் தேவை என்று விளங்க வேண்டும். அடுத்தது சூரிய ஒளி. நாங்க ஒளி தொகுப்பு என்றுதான் சொல்றோம். ஒளி உள்ள போது தொகுக்கப்படும். ஆகவே சூரிய ஒளி அவசியம். அப்ப இதுல எங்களுக்கு பச்சையம் அவசியம், சூரிய ஒளி அவசியம், நீரும் அவசியம். அப்ப அவசியம் அல்லாதது இது ஒளித்தொகுப்பு நடக்கிறதுக்கு தேவையில்லை. நடந்து முடிஞ்ச பிறகு அது வெளியேற்றப்படும். அந்த ஆக்சிஜனை நாங்க சுவாசித்துக் கொள்ளுவோம். எங்களுடைய சுவாசத்துக்கு அவசியமானது என்று கேட்டா அது ஆக்சிஜன் தான் வரும். ஒளித்தொகுப்புக்கு அவசியமானதுன்னு கார்பன் ஈரோக்சைடு வாயுதான் வரும். சரியா? ரைட். அப்ப அடுத்ததாக நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். சரி, நான்காவது வினாவை பாருங்க. வெளிச்சுவாச வழியில கார்பன் ஈரோக்சைடு வாயு உண்டு என்பது அருகில் தரப்பட்ட செயற்பாட்டில் காட்டப்பட்டிருக்கு. அப்ப கார்பன் ஈரோக்சைடு வாயு உண்டு என்றத ஹைலைட் பண்ணிருக்கு. இப்ப இதுல கார்பன் ஈரோக்சைடு வாயு இருக்குன்னு சொல்லிடு. சரியா? இங்கு எக்ஸை குறிப்பிடுங்க. இப்ப இந்த படத்துல பாருங்க, இதுக்குள்ள இருக்கிற அந்த திரவத்தை எக்ஸ் குறிச்சிருக்கிறேன். சரியா? அப்ப இது ஒரு சோதனை குழாய். அதுக்குள்ள எக்ஸ் என்ற ஒரு திரவம் எடுக்கப்பட்டிருக்குது. அதுல பானக்குழாய் ஒன்றை வச்சு ஒரு சிறுவனால ஊதப்படுது. இப்ப இது கார்பன் ஈரோக்சைடை
இனங்காண்பதற்கான பரிசோதனை. சரியா? அப்ப ஊதேக்குள்ள ஒரு நிறமாற்றம் வந்திருக்கு. ஒரு நிறமாற்றம் ஒன்று வந்திருக்கும். என்ன நிறமாற்றம்? பால் நிறமாக மாறியது என்று சொல்லு. நாங்க ஊதேக்குள்ள அது பால் நிறமாக மாறி. சரியா? அப்ப பால் நிறமாக மாறக்கூடிய அந்த திரவத்துக்கு என்ன பெயர்? அந்த திரவத்துக்கு என்ன பெயர்? பாருங்க, இதுல 4 விட தந்திருக்கு. முதலாவது செப்பு சல்பேட்டு கரைசல். செப்பு சல்பேட்டு கரைசல் தந்திருக்கு. அதே மாதிரி இரண்டாவது தெளிந்த சுண்ணாம்பு நீர் தந்திருக்கு. தெளிந்த சுண்ணாம்பு நீர் தந்திருக்கு. மூன்றாவது வெறும் நீர், அதாவது சாதாரண தண்ணீர் வாட்டர். நான்காவது கரியுப்பு கரைசல். கரியுப்பு வந்த சோடியம் குளோரைட்டின் கரைசல். இப்ப நாங்க இதுல வெளிச்சுவாச வழியில கார்பன் ஆக்சைடு இருக்கு என்று காட்ட வேண்டும்னா அதுல ஏதாவது ஒரு சேஞ்ச காட்ட வேண்டும். அதாவது நாங்க ஊதைக்குள்ள அது பால் நிறமாக மாறியது என்றுதான் பார்க்கிறோம். அப்ப கார்பன் ஆக்சைடு வாயு எதை பால் நிறமாக மாற்றுமெண்டா தெளிந்த சுண்ணாம்பு நீரை. தெளிந்த சுண்ணாம்பு நீரை கார்பன் ஆக்சைடு வாயு பால் நிறமாக மாற்றும். இதுல இருந்து நாங்கள் என்ன முடிவுக்கு வரலாம் என்றா வெளிச்சுவாசத்துல நாங்க வெளியே விடுற அந்த சுவாசத்துல என்ன வாயு இருந்தது? கார்பன் ஆக்சைடு வாயு. அல்லது இதே மாதிரி கேள்விய உங்களுக்கு மாறி கேட்கிறதா இருந்தால் தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றக்கூடிய வாயு எது என்று கேட்கலாம். இப்ப எங்களுக்கு அதுக்கு சரியான விடை எது? கார்பன் ஆக்சைடு வாயு என்று நாங்க சொல்லுவோம். கார்பன் ஆக்சைடு வாயு பால் நிறமாக மாற்றும். சரியா? அதே மாதிரி பாருங்க, பலூன் எக்ஸில் துளையிடும் போது கோலின் சமநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம். சரி, அப்ப இதுல எங்களுக்கு பாருங்க ஏ பி என்று சொல்லி 2 பலூன்கள் இருக்கிறது. அப்ப இதுல நாங்கள் எக்ஸ் என்ற குறியீடு இல்லை. அப்ப நாங்க இதுல ஒரு இடத்துல எக்ஸ் என்று போட்டுக்கொள்ளுவோம். சரியா? இப்ப நாங்க இதுல எக்ஸ் அடையாளம் போடுறோம். இப்ப முதலாவது விடைய பார்ப்போம். கோல் ஏ பக்கமாக கீழ் நோக்கி அசையும். அப்ப எங்களுக்கு இதுல நாங்க துளையிட்டா, அதாவது பலூன்ல நாங்க துளையிட்டா இந்த காற்று வெளியே போயிட்டுதுன்னா அது ஏ பக்கமாக, இந்த இதுல வழி இல்லைன்னா இது மேல் நோக்கி எழும்பும், மற்றது கீழ் நோக்கி வரும். அப்ப அது சரியா இருக்கு. கோல் பி பக்கமாக கீழ் நோக்கி அசையும். அதாவது நாங்க இந்த பலூன்ல இருந்து வழிய வெளியில விட்டா பிறகு இப்ப இதுல வெறும் பலூன் மட்டும்தான் இருக்கும், காத்திருக்காது. அப்ப இதுக்கு திரும்ப கீழே வருமா? யோசிச்சு பாருங்க. ஒரு தராசு இருக்குது, ஒரு பக்கம் 1 கிலோ சீனி, ஒரு பக்கம் 1 கிலோவுக்குரிய படி. அப்படித்தானே நாங்க போட்டிருக்கோம். 1 கிலோவுக்குரிய படியை போடுவோம். இப்ப நாங்கள் இந்த சீனிய அல்லது இந்த படியை நாங்க வெளியே எடுத்துட்டா யோசிச்சு பாருங்க, இது ரெண்டும் சமனா இருக்குமா? ரெண்டும் 1 கிலோ 1 கிலோன்னா சமனா இருக்கு. படி போடைக்கு தனிய படியை மட்டும் வெளியில எடுத்து வச்சா எந்த பக்கம் கீழே போகும்? யோசிச்சு பாருங்க. அப்ப இதுக்குள்ள படி இல்லைன்னா இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. அப்ப யாருக்கு வெயிட் கூட? அவர் தான் கீழே இறங்கும். அப்ப இப்ப ஏல வெயிட் கூடவா இருக்கும். அப்ப இதுதான் கீழே வரும். ஏ வந்து கோல் ஏ பக்கமாக கீழ் நோக்கி அசையும், பி பக்கம் மேல போகும். சரியா? அப்ப இதுல நாங்க கோல் பி பக்கமாக கீழ் நோக்கி சரியும்டா பிழை.
சரியா? அதே மாதிரி கோல் கோல் பி மேல் நோக்கி அசையும்ன்றது சரி. ஏ வந்து கீழ் நோக்கி வரைக்குள்ள பி மேல் நோக்கி செல்லும். நான்காவது கோளின் சமநிலையில மாற்றம் இல்லை என்றது பிழை. அப்ப இதுல எங்களுக்கு 2 சரியான விடைகள் இருக்குது. இப்ப இதுல நாங்க எதை எதை சரி என்று எடுக்கலாம்? கோல் ஏ வந்து கீழே வரைக்குள்ள கோல் பி மேல் நோக்கி அசையும் என்பது 2ம் சரி. சரி, அப்ப சரியான விடை 1, 3 மட்டும் நாங்க எடுத்துக் கொள்ளலாம். அதுல எக்ஸ் என்ற அடையாளம் சரியா இல்லை. நாங்க எக்ஸ மாறி ஏ பக்கமாக வைத்திருந்தோம். இப்ப இதுல எங்களுக்கு ஒரு விடைதான் வந்துடும். சரி, அப்ப நாங்க இந்த எக்ஸ மாறி வச்சு பார்ப்போம். சரியா? இப்ப இந்த எக்ஸ்ன்றது அடையாளம் ஏ பக்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளும். இந்த பலூன் சரியா? இந்த பலூனுக்கு எக்ஸ் என்ற அடையாளம் போடுறோம். போட்டா இப்ப ஏயில இருக்கிற பலூன்ல காத்து போயிடும். துளை போட்டோம்னா ஏயில இருக்கிற பலூனுக்கு காத்து போயிடும். இப்ப பலூன் என்ன செய்யும்? ஏ பலூன் இதுல காத்து இல்லைன்னா இந்த பலூன் தான் மேல போகும். ஏ என்ற பலூனுக்கு காத்து இருந்தது. அதை நாங்க என்ன செய்துட்டோம்? வெளியேற்றிட்டோம். அப்ப இதுல இருந்து காற்று வெளியே போச்சுட்டா என்ன மேல் நோக்கி போகும். இந்த ஏ வந்து கீழே நிறை இல்லைன்னு சொன்னா என்ன செய்திடும்? மேல வரும். ஆனா பி பக்கமாக இருக்கிற பலூன் என்ன சொல்லுங்க அப்போ? அதுக்கு நிறை கூட. இதுக்கு உள்ளுக்கு காத்து இருக்கு. இதுக்குள்ளுக்கு காற்று இருக்கு. ஆகவே இது என்ன செய்யும்? கீழே வரும். சரியா? அப்ப அதுக்குரிய மாதிரி நாங்க விடைய பார்ப்போம். அப்ப ஏயில காத்து இல்லாம போயிட்டுதுண்டா கோல் ஏ பக்கம் கீழ் நோக்கி வரும். அப்ப காத்து இல்லாம போனா மேலதான் போகும், கீழே வராது. அப்ப இது பிழை. முதலாவது விட பிழையா இருக்கு. சரியா? முதலாவது விடை பிழை. ஏ காத்து இல்லாட்டிக்கு மேலதான் போயிருக்கும், ஆனா இது கீழே போயிருக்கும் என்று சொல்லியிருக்கு. பி கேள்வியை பாருங்க. கோல் பி பி பக்கமாக கீழ் நோக்கி வரும். அது சரி. ஏன் இஞ்ச காத்து இல்லாம போகணும்னா இது கீழே வரும். அப்ப ரெண்டாவது சரி. மூன்றாவது பாருங்க, கோல் பி மேல் நோக்கி அசை. இப்ப கீழ் நோக்கி அசையும்ன்றது சரி என்று போட்டா திரும்ப மேல் நோக்கி அசையும்ன்றது சரியா? அது பிழை. அதே மாதிரி கோலின் சமநிலையில மாற்றமே இருக்காதுண்டா சரியா? அது பிழை. ஏதோ ஒன்று மேல போய்க்க ஒன்று கீழ் நோக்கி வந்திருக்க வேண்டும். அப்ப உங்களுக்கு எக்ஸ்ன்றது ஏயில இருக்கிற காத்த வெளியேற்றதா இருந்தா இதுக்கு சரியான விடை 2. நாங்க எந்த பலூன்ல இருந்து காத்த வெளியில எடுக்கிறோமோ அந்த பலூன் மேல போயிடும். காத்து இல்லாம போக மேல போய் மற்ற பலூன் கீழே வரும் என்றதுதான் இதனுடைய பேசிக். அப்ப நீங்க அதை பார்த்து அதுக்குரிய விடையை நீங்கள் போட வேணும். எந்த பலூன்ல காத்து இருக்குது, எதுல இல்லை. சரியா? ரைட். அப்ப இதுல நாங்கள் 6வது வினாவை பார்ப்போம். அருகில் காட்டப்பட்டுள்ள அளக்கும் உருளையில் உள்ள நீரின் கனவளவு. அப்ப இது ஒரு அளக்கும் உருளை. பாத்தீங்கன்னா அதுல சைட்ல உங்களுக்கு அளவீடுகள் காட்டப்பட்டு இருக்கு. இது அளக்கும் உருளை. பக்கத்துல போட்டு காட்டி இருக்கிறது கனவளவு. மில்லி லீட்டர்ல போடப்பட்டிருக்கும் கனவளவு. அப்ப இந்த அளவு சாடி அல்லது இந்த அளக்கும் உருளையிட்டு மொத்த கனவளவு மொத்தமா எவ்வளவு எடுக்கலாம்னா இந்த அளவுச்சாடியில நீங்க பார்த்து கொடுப்போங்க. எங்க கூட போட்டு இதுல கூட போட்டிருக்கு 30 ml. அப்ப 30 ml வரைக்கும் இதுல அளந்தெடுக்கலாம் நீங்கள். ஆக கூட 30 அளந்தெடுக்கலாம்.
ஆக குறைவா நீங்கள் 15 மில்லி லிட்டர் 15 ml வரைக்கும் ஆக குறைய எடுக்கலாம். அதுக்குள்ள எவ்வளவு வேணுமென்றாலும் எடுத்துக் கொள்ளலாம். அப்ப இதுல அவர்கள் இந்த அளவுச்சாடிக்குள்ள ஒரு திரவம் விட்டிருக்கிறார். பாருங்க, ஜூ வடிவத்துல இருக்கு. இதுல என்ன ஜூ வடிவத்துல இருக்குன்னா அந்த திரவத்துல நிக்கிற வடிவம். நீங்க எப்பவும் ஒரு கண்ணாடி பாத்திரத்துல அல்லது ஒரு குழாயில தண்ணிய விட்டீங்க, அதுக்கு உள்ளுக்கு தண்ணி ஒரு நேர்கோடா நிக்காது. ஒரு நேரான கோடா நிக்காது அளவெடுக்கிறது. அது கொஞ்சம் இப்படி வளைஞ்சுதான் நிற்கும். உள்ளுக்கு வட்டமா தானே இருக்கும் அந்த குழாய். ஆகவே அது உங்களுக்கு தெரியாது, கீழ்ப்பக்கமாக வளைஞ்சு நிற்கும். மிக சரியான அளவீடுன்னா அந்த மேல நிக்கிற அந்த வளைவை நீங்க எடுக்கக்கூடாது. அடியில இருக்கிற அளவுதான் உண்மையான அளவு. ஆகவே இப்ப இதுல எங்களுக்காக அடியில எவ்வளவு தெரியுதுன்னு வடிவா பாத்தீங்கன்னா இந்த புள்ளி 25 ml காட்டும். 25 ml ரெண்டு இடத்துல இருக்குது. அப்ப இது எங்களுக்கு 20 ml என்று வந்திருக்க வேணும். இதுல ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக். அப்ப இதுல 15 அடுத்தது 20, அடுத்தது 25, அடுத்தது 30. 5 சமனான இடைவெளியில இருந்திருக்க வேண்டும். இப்ப நாங்க பாக்குறோம், இது 15, அதாவது முதல் பெரிய இந்த கோட்ல பாருங்க 15. அப்ப ரெண்டாவதுல 5 கூடினா 20 ml இருக்க வேணும் அளவீடு. அப்ப சரியான அளவீடு பார்க்கக்குள்ள இந்த கீழ் புள்ளிய நாங்க பார்த்து கொடுக்கணும். அப்ப மேல இருக்கிற 25 இந்த லைனை பார்த்தீங்கன்னா அது பிழை. கீழே இருக்கிற புள்ளி 20ல நிக்குது. அதுதான் பொருத்தமான விடையாக இருக்கு. சரியா? அப்ப இதுல எங்களுக்கு மிகவும் சரியான விடை என்று பார்த்தா 20 ml வந்திருக்க வேணும். அவர்கள் இதுல பிரிண்டிங் மிஸ்டேக்ல இதுல 25 வந்துட்டு, ஆனா இதுல 20. நாங்க சும்மா பார்த்தாலே தெரியும். 15, 20, 25, 30 5 5ஆக கூடும். அடுத்ததாக 7வது வினா. திட்டமான வடிவம் அற்ற திட்டமான கனவளவை கொண்ட தடப்பொருளுக்கு உதாரணம். அப்ப நாங்கள் இதுல சில பொருட்கள் திட்டமான வடிவம் கொண்டிருக்கும், சிலது திட்டமான வடிவம் இருக்கு. இப்ப திண்ம பொருட்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு ஒரு வடிவம் கட்டாயம் இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு கல்லு, ஒரு வீடு, ஒரு மரம், எதை எடுத்தாலும் அதுக்கு ஒரு வடிவம்ன்றது கட்டாயம் இருக்குன்னு நாங்க ஏற்றுக்கொள்றோம். அதே மாதிரி ஒரு வாயுவை எடுத்தீங்கன்னா அதுக்கு வடிவம் இல்லை. அல்லது ஒரு நீரை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு வடிவம் இல்லை. அப்ப இதுல எங்களுக்கு திட்டமான வடிவம் அற்ற என்று சொல்லுதுன்னா ஒரு திண்ம பொருள் அதுல வராது. சரி, அப்ப திண்ம பொருள் அதுல வராது. அதே மாதிரி அவர்கள் திட்டமான கனவளவு ஆனா இருக்குன்னு சொல்லி, வடிவம் தான் இல்லை ஆனால் கனவளவு இருக்கு. அதே மாதிரி ஒரு சடப்பொருளுக்கு உதாரணம் கேட்டு, அப்ப இதுல சக்தி வராது. நீங்க ஒரு வினாவை வாசிக்கல அதுல இருக்கிற வினாவினுடைய ஒவ்வொரு பகுதியையும் நல்ல டீட்டெயில்ஸா பார்க்க வேண்டும். அப்ப இதுல கேட்டது திட்டமான வடிவம் அற்ற. அப்ப வடிவம் இருக்காதுன்றா அது ஒரு திரவ பொருளாக அல்லது ஒரு வாயுவாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப திரவமாய் இருக்க வேணுமெண்டா பாருங்க, இதுல திரவம் அல்லது வாயுவாக இருக்கலாம். அப்ப இதுல கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக இருக்கலாம். மின்சக்தி, இதுல சக்தி வராது. கேட்டது சடப்பொருள். அப்ப சக்தி என்றது பிழை. கேட்டது சடப்பொருள். தேங்காய் எண்ணெய் அது ஒரு திரவ பொருள் ஆகவே இருக்கலாம், திரவமாகவோ வாயுவாகவோ இருக்கலாம். என்னோட திட்டமான வடிவம் இருக்கக்கூடாதுன்றத நம்பி. அதே மாதிரி புத்தகத்துக்கு வடிவம் இருக்கு, அதுவும் வராது. சரி, அதே மாதிரி அப்ப முதலாவது
சொல்ல வச்சே நாங்க 2 விட பிழை என்று கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததை நாங்க பார்ப்போம். திட்டமான கனவளவை கொண்ட. அப்ப இதுல 2 தான் இருக்கு. ஒன்று கார்பனீரொட்சைட்டு வாயுவாக இருக்கு, தேங்காய் எண்ணெய் திரவமாக இருக்கு. இப்ப இந்த 2லயும் வாயுவுக்கா அல்லது தேங்காய் எண்ணெய்க்கா, கார்பனீரொட்சைட்டு வாயுக்கா அல்லது தேங்காய் எண்ணெய்க்கா கனவளவு இருக்கு. கனவளவு இந்த வாயுக்கு நாங்க சொல்லிடாது. ஆனா தேங்காய் எண்ணெய நாங்க கனவளவு லிட்டர்ல தான் எடுக்கிறோம். எங்களுக்கு 1/2 லிட்டர் தாங்க சொல்லி நாங்க கனவளவு தேங்காய் எண்ணெய்க்கு சொல்லலாம். சரியா? அப்ப வாயுக்கு திட்டமான கனவளவு இல்லை, தேங்காய் எண்ணெய்க்கு திட்டமான கனவளவு உண்டு என்று. சரியா? அதே மாதிரி 8வது வினா. 8வது வினாவை பாருங்க. பின்வருவனவற்றுள்ள சடப்பொருள் அல்லாதது. அப்ப சடப்பொருள் அல்லாததுண்டா எது சடப்பொருள் இல்லை, எது சடப்பொருள் இல்லை என்று கேட்கிறேன். அப்ப சடப்பொருளா இருக்காட்டிக்கு அது எப்படி இருக்கும்? ஒரு சக்தியா இருக்கும். சடப்பொருளா இல்லை என்றால் நாங்க 2 விதமாகத்தான் பொருட்களை பிரிப்போம். ஒன்று சடப்பொருளுக்கு சொல்லுவோம், அல்லது சடப்பொருளுக்கு அது வரையிலே என்றா அது ஒரு சக்தி என்று சொல்லுவோம். பாருங்க, நாங்க சடப்பொருளா இருந்தா ஒன்று திண்மமா இருக்கலாம், அல்லது திரவம் லிக்விடா இருக்கிறதையும் சொல்லுவோம், அல்லது வாயுவா இருந்தாலும் அது சடப்பொருள் தான் சொல்லுவோம். இந்த 3கையுமே வராட்டிக்கு அது சக்தி. 3கையும் வரையிலே என்றால் அது சக்தியாக இருக்கும். அப்ப பாருங்க, முதலாவது விடை பனிக்கட்டி. பனிக்கட்டி திண்ம நிலையில இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம், ஆகவே அது சடப்பொருள். பால் திரவமாக இருக்கும், ஆகவே அது ஒரு சடப்பொருள், திரவமாக உள்ள சடப்பொருள். அடுத்தது நீராவி நீரினுடைய வாயு நிலையில இருக்கிற ஒரு வடிவம். திண்மமாக திரவமாக வாயுவாக இருப்பது சடப்பொருள், ஆகவே நீராவி ஒரு சடப்பொருள். அப்ப இது 3மே சடப்பொருட்கள். 4வது பாருங்க, ஒளி. அப்ப லைட் அது ஒரு திண்மமாகவும் இல்லை, லைட்டு லிக்விடாவும் இல்லை, ஊத்தி வைக்கிற மாதிரியும் இருக்காது, அல்லது அது ஒரு கேஸ் நாங்க சொல்ல இல்லாத. அப்ப அது 3கையுமே வரையிலேண்டா அது சடப்பொருள் இல்லை. ஆகவே ஒளிச்சக்தி என்பது ஒரு சடப்பொருள் இல்லை, அது ஒரு சக்தியின் வடிவம், ஒளிச்சக்தி. சடப்பொருள் அல்லாதவை எல்லாவற்றையும் நாங்க சக்தின்னு சொல்ல போறோம். மின் சக்தி, ஒளிச்சக்தி, காற்று சக்தி, சரியா, கருச்சக்தி, அந்த மாதிரி அழுத்த சக்தி, இயக்க சக்தி, இவ்வாறு நாங்கள் சக்தி என்று கதைப்போம். சடப்பொருள் இல்லாதவற்றை நாங்கள் அப்படி அழைக்கிறோம். சரியா? அப்ப இதுல நீங்கள் எப்படி விடையை தெரிவு செய்வது என்று காத்திருக்கிறீர்கள். சரியா? அதே மாதிரி அடுத்ததாக நாங்கள் 10வது வினாவை பார்ப்போம். 9வது வினாவை பார்ப்போம். பாருங்க, கவனில் எக்ஸ் எனும் பகுதியை செய்வதற்கு பயன்படக்கூடிய திரவியம். அப்ப எக்ஸ் என்றது இந்த பின்பகுதியில இருக்கக்கூடிய இழுபடக்கூடிய அந்த பதார்த்தம், அதை நாங்க எதை வச்சு செய்வோம்? சரி, அப்ப அதுல எங்களுக்கு கம்பி இருக்க வேணுமா, அல்லது கயிறு இருக்க வேணுமா, அல்லது துணி இருக்க வேணுமா, அல்லது ரப்பர் நாடாவா இருக்கிறது இல்லமா, இழுபட வேணும்டா. அப்ப எங்களுக்கு தெரியுது இதுல என்ன இருக்க வேணும், ரப்பர் நாடா இருந்தா தான் பின்பக்க கல்ல வச்சு இழுக்கலாம். எக்ஸ் என்ற இடத்துல எங்களுக்கு இழுக்கக்கூடிய மாதிரியாக
இருக்க வேணும். கல்லை வச்சு இழுக்கிற மாதிரி இருக்க வேணும். ஆகவே அது ரப்பர் நாடாவாக இருப்பது பொருத்தமானது. 10வது பாருங்க, பின் வருவனவற்றுள் மாலை நேரங்களில் கூம்பும் தாவரம் அல்லாதது. அதாவது பின்னேரத்துல இதுல எந்த தாவரத்தின் இலைகள் கூம்பாதுன்னு சொல்லிடும். அதாவது இரவு நேரத்துல சில தாவரங்கள் பார்த்தீங்கன்னா அதோட இலைகள் எல்லாம் மடிஞ்சிடும், ஒன்றோடொன்று சேர்ந்தது. அது அகத்தி வகை தாவரங்கள், வாகை தாவரம், புளி, இதெல்லாம் இரவு நேரத்துல பூக்கும். ஆனா வேம்பு இரவு நேரத்துல பூங்குறது இல்லை. இரவுக்கும் அது அப்படியே இருக்கும். சரியா? அப்ப இது உங்களுடைய பாடப்புத்தகத்துல இருக்குது, நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்ப இன்று நாங்கள் பகுதி 1க்கு வரக்கூடிய அலகு 1 மற்றும் 2க்குரிய சில வினாக்களை பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த வினாக்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இல்லை என்றால் நாங்கள் இத்துடன் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த வகுப்பில நாங்கள் தொடர்ச்சியாக 3ஆம் தவணைக்குரிய வினாக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.